Net TV for You சேனலுக்கு வந்து இப்போ 8 lakhs subscribers இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அது வந்து 1 million டச் பண்ணணும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யூவர்ஸ். 2018 ரொம்ப மிக சிறந்த படம்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், நம்மளோட பா ரஞ்சித் சாரோட நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த படம். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க என்ன படம் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருந்தோம். ஏன்னா வந்து அந்த படம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. முக்கியமாக வந்து அந்த ஜாதி ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லிச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன படம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆதிரான்றவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டாங்க, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு லாரி மேலே நம்ம அட்டகத்தி தினேசன் உட்காந்துட்டு இருக்காரு குத்த வச்சு, அப்படியே மேலே பார்க்குறாரு, குண்டுலாம் அப்படியே பொழிகிற மாதிரி இருக்குது. இதுலேருந்தே தெரியுது அந்த படத்தில் வந்து நம்ம அட்டகத்தி தினேசனா வந்து ஒரு லாரி டிரைவராக தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலகப் போரில் வந்து நிறைய அந்த குண்டுகள்லாம் வீசப்பட்டிருக்கலாம், அதில் ஒரு குண்டு வெடிக்காமல் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். அது வந்து நம்ம அட்டகத்தி தினேசன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கதைக்களம் வச்சு தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன்ல என்ன படம் பண்ண போறாங்க அதுதான் வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எஸ், நம்ம டாக்டர் அம்பேத்கர் சாரை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. அது யார் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா ஜோதி நிஷா அப்படின்றவங்க தான் பண்றாங்க. இது ஒரு பெண்மணி பண்றாங்கன்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கும் வந்து நம்ம அம்பேத்கர் சார் மேல பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா, முக்கியமா நம்ம ரஞ்சித் அண்ணா படங்கள் எல்லாத்துலயுமே வந்து அரசியல் பேசிக்கிட்டே வருவாரு. இப்போ அரசியல் அந்த சட்ட திட்டத்தை எழுதின அம்பேத்கர் சாரை வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்கன்னா அந்த படத்துல அரசியல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அவரோட பயோபிக்கை ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா ரஞ்சித் அண்ணா படங்கள் எல்லாத்துலயுமே என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த கீழ்த்தர மக்களோட அந்த வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க, அதுக்கு மக்கள் மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட்டும் எப்படி எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத எல்லா படங்களையும் வந்து இவ்வளோ அவரால் சொல்ல முடியுமோ அதை வந்து எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கேன். நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மார்வலை பத்தின அற்புதமான ஒரு அப்டேட்டை நம்ம SRK பிரதர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயும் காமெண்ட் பாக்ஸ்ல இந்த லிங்கை கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் KS பாய். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம மேக்கா ஆகாஷ் அவங்களோட ஃபோன் சீக்ரெட்டும், ரைட் சைடில் நம்ம இந்துஜா அவங்களோட ஃபோன் சீக்ரெட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்துஜா தளபதி 63 நடிக்கிறாங்களாங்கிற சீக்ரெட்டும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.